தாகமாக இருக்கிறது. யோவான் 19:28 தாகமாக இருக்கிறது. வாங்க பிலிப்பவர்கள் வாங்க கையில் தட்டி கண்டவர்கள் லேட்டாச்சுன்னு கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு சுண்டல் இருக்குது, மோர் இருக்குது, குடிச்சு ஜம்முன்னு போகலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரொம்ப சோகமாக இருக்கிறோமா டைம் ஆச்சுன்னு சொல்லி, இல்லை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த நாளிலே உலகம் எங்கிலும் அனைத்து சபையிலே தேவனுடைய சிலுவையின் பாடுகளை குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையிலும் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய அன்பான ஒரு வேண்டுதல் என்னென்னா, உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து 7 வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, நம்ம சபை மக்கள் அனைவருமே 7 வார்த்தைகளை குறித்து எல்லாரும் பேச வேண்டும். 7 வார்த்தையை குறித்து நாம் பேசுவதற்கு ஏன் தயங்குகிறோம்? நாம் யாரை குறித்து பேசுகிறோம்? நான் குழந்தையாக இருக்கும்போது, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் போது என்னுடைய தாய் பட்ட பாடு வெகு பாடு. இன்றைக்கு அநேகர் அந்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் போது சில நேரத்தில் தாய் தவழ்ந்து விடுகிறது. எனக்கு மைக்கு இப்படி பிடிச்சத கை சடிமாக வருது, அதனால் இப்படியே பிடிச்சிக்கிறேன். எனக்கு புதுசில் இன்னும் பேசுறது இல்லையில்ல. அப்படி தாய் அப்படி சுமந்து 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது சில நேரத்தில் குழந்தை மட்டும் உயிர் பிழைக்கிறது, தாய் தவிர்ந்து விடுகிறது, இறந்து விடுகிறது. அநேக கிராமத்தில், அநேக சிட்டியில், எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் போது, அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது தாய் தவறிவிடும், குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த தாயை குறித்த இந்த இடத்துல நம்ம பேச போகிறோமா? உலகத்தில் சிறந்த அன்பு தாய் தகப்பனுடைய அன்பு, இந்த இருவருடைய அன்பு தான். ஆனால் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது குழந்தை உயிரோடு இருக்கும், தாய் தவறிவிடும். அந்த அன்பு சிலுவையின் பாடுகள் நமக்காக மரித்து உயிர் தெளிந்த கிறிஸ்துவுக்கு நிகராக தாயினுடைய அன்பு இருக்கிறதா? இல்லை. பிறகு ஏன் இந்த இடத்தில் வந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதற்கு ஏன் நாம் தயங்குகிறோம்? உலகத்தில் 2வது அன்பு தகப்பனுடைய அன்பு. நாம் குழந்தையாக இருக்கும்போது, எங்காவது விளையாண்டுட்டு இருக்கும் போது தடிக்கு கீழே விழுந்துட்டா ஓடி வந்து தகப்பன் எடுத்து தன் நெஞ்சில் அணைத்து நம்ம காலை தொடச்சு விட்டு நம்முடைய அழுகாட்சி தாளாட்டி அழுகையை நிறுத்துகிறார். அந்த அன்பை குறித்து நாம் இந்த இடத்தில் பேசுகிறோமா? இல்லை. நமக்காக மரித்து உயிர் தெளிந்த கிறிஸ்துவை குறித்து நாம் பேசுகிறோம். பின்ன ஏன் நமக்கு தயக்கம்? வருகிற காலத்தில் வயசானவங்க, சின்ன பசங்க, வாலிப பிள்ளைகள் இதெல்லாம் இல்லை, ஆண்டவரை குறித்து நாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருகிற காலத்தில் எல்லாரும் பேசணும். வயசானவங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் விக்கிரகத்தை குறித்து இந்த இடத்தை பேச போறோம். ஆண்டவரை குறித்து தான் பேசுகிறோம். ஏன் தயக்கம்? நிச்சயமாக வருகிற காலத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவரை குறித்து பேசுவது இது என்னுடைய அன்பான வேண்டுதல். நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் பேசுவீங்க, ஊழியம் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு இடத்துல ஒருவரோடு நான் கூட போயிருந்தேன். எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது, இதுபோல தான் உட்காண்டிருந்தேன். 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேசணும். அங்கே ஸ்டேஜில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பட்டாதாரிங்க. என்னுடைய நண்பர் 4 டிகிரி வாங்கியிருக்கிறார். நான் அவர் எப்பவுமே சாருன்னு தான் கூப்பிடுவேன். திடீர்னு பேசிட்டு எல்லாம் பேசி முடித்த பிறகு பிரதர் பிலிப் ஒரு 2-3 நிமிடம் பேசுவாருன்ட்டார். நான் என்ன போய் பேசுறது? அங்கே யார் உட்காந்துக்கிறேங்க? எல்லாம் 10th படிக்கக்கூடிய மாணவர்கள். இவங்களுக்கு பேசணும். சார் நான் எப்படி, நான் இங்கேருந்து கை சாட காட்டுறேன், உங்களால் முடிவு வாங்கினேன். ஸ்டேஜில் போய் நின்னேன். அந்த மாணவருக்கு நான் எடுத்த வார்த்தை,
நீ கோழையா இருக்க விரும்புகிறாயா இல்லை ஒரு வீராங்கண்ணியா இருக்க விரும்புகிறாயா? இந்த 2 வார்த்தை மையமாக வைத்து பேசினேன். கடைசியில் அப்துல் கலாம் வரைக்கும் நான் போயிட்டேன். அங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எது நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்டேஜில் பாருங்க பேசினேன். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே கடைசியாக எல்லாம் என்ன பிரதர் எல்லாத்தையும் ஒரு பாஸ்டர் உடம்புலப்பேட்டிலேருந்து வந்திருந்தா சாரி வால்பாறையிலேருந்து வந்த பாஸ்டர் என்ன பிரதர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டீங்க. அப்புறம் ஒரு ஹெச்எம் ஹிட்டட் அவர் ஹெச்எம் சார் எல்லாத்துக்கும் முன்னாடி கை கொடுக்குறதுக்கு அவர் சங்கடப்பட்டு பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் போய் எனக்கு கை கொடுத்தாரு. என்ன பிரதர் இப்படி பேசிட்டீங்க, நீங்கள் எந்த ஒரு உங்கள் பேர் என்ன அப்படின்னு அப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசும்போது ஒரு காலம் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என்ன தெரியுமோ அதை குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போதான் உங்களுடைய பதட்டம், அவங்களுடைய நடுக்கம், அவங்களுடைய பயம் எல்லாம் நீங்கள் வரும் காலத்தில் நீங்கள் நல்லா ஊழியத்தை செய்யலாம். சரி, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 இந்த வார்த்தை இருங்கள், எடுத்து வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாயமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். லேடிஸ் யாரோ ஒருத்தர் வாசிங்க, சிஸ்டர்கள் யாரோ ஒருத்தர் வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். சிஸ்டர் முன்னாடி யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆமென். தாகமா சென்ட்ரல் யாரோ ஜென்ஸ் பக்கம் யாரோ ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க யாரோ ஒருத்தர். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இன்றைக்கு தாகம் என்பது அநேகருக்கு அநேக விதமான தாகங்கள் உண்டு. சிலருடைய தாகம் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்கிற தாகம் இருக்கும். சிலருடைய தாகம் தன்னுடைய தாயின் தகப்பனை கண்கலகாம பார்த்துக்கணுங்கிற தாகம் இருக்கும். சிலருடைய தாகம் நம்முடைய பிஸ்னஸ்ல நல்லா மேலே வரணுங்கிற தாகம் இருக்கும். சிலருடைய தாகம் ஏதாவது பொது சேவை செய்ய வேண்டும் என்கிற தாகம் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தாகம், உண்மையான தாகம் நம்ம தான். ஆத்தும பாரம் தான் அவருக்கு தாகம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அழிந்து போகிற ஜனங்களை குறித்து வேதனைப்பட்டு தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்தார். சிலருடைய தாகம் உறவினர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, பீரோ எடுத்து கொடுப்பாங்க, கட்டால் எடுத்து கொடுப்பாங்க, அல்லது பணம் காசு கொடுத்து ஏதாவது உதவி செய்வாங்க. மனிதனுடைய தாகங்கள் இப்படி. ஆனால் ஆண்டவருடைய தாகம் ஆத்துமா தாகம். இதுக்குத்தான் உலகத்துக்கு கடந்து வந்தார். ஒருவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாய் பெயர் நான் கடைசியாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, முதியோர் ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தாகம் என்னன்னா, இந்த முதியோர்கள் வயசானவங்களை வந்து நிறைய பேர் இன்னைக்கு கவனிக்கிறது இல்லைங்களா, சரியான சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்களா, அவங்கள கொண்டு போய் வீட்டில் ஆசிரமத்தில் வச்சு பராமரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சிருக்கிறாங்க. முதியோர் இல்லம், அது பேர் முதியோர் இல்லம்னு சொல்லுவாங்க. முதியோர் இல்லம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைன்னா 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த சாப்பாடுக்கு உண்டான தேவைகள் நிறைய இருக்கு. அந்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் போவாங்க. உடுமலை, பொள்ளாச்சி, வால்பாறை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போவாங்க. போய் 2 கையை ஏந்தி தான் கேட்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் இப்படி கை ஏந்தி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி எத்தனை பேர் முதியோரை வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், துணிமணியெல்லாம் கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிம்பாங்க. கொடுப்பாங்க. இப்படி பல முறை அவங்க போய் கையேந்தி வாங்குவாங்க. அவங்க ஆசிரமத்துக்கு தேவைக்குண்டான தேவைகள் சந்திக்கணும் இல்லையா, போய் வாங்குவாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த வீதியில எல்லாருமே கொடுப்பாங்க, ஒரு நபர் மட்டும் எதுவுமே தரமாட்டார். போனா எப்பவுமே திட்டி தான் முடுக்குவார். ஏமா உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், காது கேட்காதா, சும்மா வந்து கதை தட்டிட்டு இருக்கிறேன், மாசம் வந்து கதை தட்டிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு வருஷம் போய் வருஷம் முழுவதும் போய் கதவை தட்டுவாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. 2வது வருடம் போய் அதே மாதிரி கேட்குறாங்க,
ஒண்ணுமே கொடுக்கல. இப்படி பல வருஷமா போயிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் கொடுக்கல. ஒரு நாள் அவருக்கு சரியான கோபம். நான் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்கிறேன், இது கொஞ்சம் லென்த்தாக சொல்லணும். எப்படி டைம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அப்படிதான் அவன் முழுசாக சொல்லி முடிக்க முடியும். ஆனால் ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். அப்படி ஒரு நாள் அவருக்கு சரியான கடுப்பாயிருச்சு. இவருக்கு எப்படியாவது ஏதோ ஒன்று கொடுக்கணுமே. எத்தனை முறை சொன்னாலும் வருஷக்கணக்கில் ஆச்சு நம்ம வாசல் வந்து கதவை தட்டி கேட்குறாங்களே, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துருச்சு. ஒரு நாள் அவர் அப்படி டக்கி படக்கி நடந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வருவாங்களா அப்படி. எப்பவும் காலையில் வருகிற நேரம் 10 மணிக்கு தான் வருவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? 10 மணிக்கு தான் வருவாங்க. 11 மணி ஆயிடுச்சு, அந்த அம்மா வரல. மழை வேற பயங்கரமா பேய், மழை வேற ஊத்து. மழை நின்ன பிறகு அந்த அம்மா எப்போ போல அந்த வீதியில் வருது. வாங்க, ஒவ்வொரு வீடாக வருது. இவரும் பார்த்துட்டு இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா, நம்ம வீட்டுக்கு அந்த அம்மா வந்துருச்சான்னு எட்டி எட்டி பார்க்குறேன். 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, அவர் வீடு லாஸ்ட்டு கடைசி வர்றாங்க. 8வது வீட்டுக்கு 9வது வீட்டுக்கு வந்துருச்சு. எப்பவுமே இவர் கதவை சாத்திக்குவார், கொடுக்கவே மாட்டார். அவருக்கு அந்த பழக்கமே இல்லை. போனால் திட்டிதான் முடிக்குவார். இப்போ கதவை நல்லா திறந்து வச்சுக்கிறார். கேட்டை மட்டும் திறந்து உள்ளே வரணும். அந்த அம்மா மழை ஓஞ்சி பேஞ்சு நின்றுச்சு. கேட்டை திறந்து வருது. என்ன அந்த அம்மா என்ன பிரமிச்சு பார்க்குது, என்ன நம்ம எப்போ வந்தாலும் கதவை சாத்தி தானே கிடக்கு, என்ன இன்னைக்கு கதவை திறந்துருக்கு அப்படின்ட்டு அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி கதவுக்கு முன்னாடி இப்படி 2 கையை கட்டி நின்றுக்கிறார். அந்த அம்மா கேட்டை திறந்து எப்பவும் போல வந்து உள்ளே வருது. ஐயா ஏதாவது கொடுங்க. கிட்டத்தட்ட அந்த அவர் வந்து ஒரு 10 வருஷமா 8 வருஷமா கேட்டு ஒன்றுமே கொடுக்கல. அப்போ அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி வைக்கிறார் அவர், நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? ஆமாங்க ஐயா, நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவ. பேச்சு மாற மாட்டீங்க? இல்லை, பேச்சு மாற மாட்டேன். நிச்சயமா, கட்டாயமா, நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்தா சரி. 2வது, நீ வருத்தப்படக்கூடாதுமா? இல்லை, வருத்தப்பட மாட்டேன். வேதனைப்படக்கூடாதுமா? இல்லை, வேதனைப்பட மாட்டேன். சரி, உன் கையை 2 நீட்டு. இவர் கையை 2 பின்னாடி வச்சுட்டு இருக்கிறார். இந்த அம்மாவுடைய தாகம் என்னன்னா, இந்த வயதானவர்களை கொண்டு போய் பராமரித்து வயசான காலத்திலேயாவது ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளட்டும். இதுதான் இந்த அம்மாவுடைய தாகம். அநேகருக்கு இன்னைக்கு அநேக விதமான தாகம் இருக்கு இல்லையா, அநேக ஓட்டத்தில் ஓடுறோம் இல்லையா. நம்ம கொண்டு போய் வாங்கிட்டு போய் தனக்காக சேமித்து வைப்பது அல்ல, இந்த முதியோர்களுக்கு உண்ண உடுக்க கொடுத்து வயதான காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அதுதான் தாகம், அந்த அம்மாவுடைய தாகம். இதுக்காக தான் தினசரி அந்த அம்மா போய் ஒவ்வொருத்தருகிட்ட கையேந்துது. அப்படி ஏந்திட்டு இருக்கிறப்போ இவர் எப்பவுமே கொடுக்கறது இல்லை. திடீர்னு ரொம்ப வாஞ்சிய தாகத்தோடு சரி நம்ம கொடுக்கணும். இவருக்கு ரொம்ப கோபம். இத்தனை வருஷம் வந்து நம்ம கதவை தட்டிகிட்டே கிடக்குது, இதுக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது. நம்மளும் திட்டி பார்த்துட்டோம், பேசி பார்த்துட்டோம், கதவை சாத்தி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனாலும் இது வருது அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம். அந்தம்மா வருது எப்பவும் போல கேள்வி கேட்குறாரு, எதை கொடுத்தாலும் நீ வாங்கிக்குவியா? வாங்கிக்குவீங்க ஐயா. வருத்தப்படக்கூடாது, படமாட்டேன். வேதனைப்படக்கூடாது, படமாட்டேன். இது ஏன் தந்தைன்னு எனக்கு கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். இது ஏன் தந்தைன்னு கேட்பீங்களா? இல்லை, நான் கேட்க மாட்டேன். சரி, கையை நீட்டு. அந்த அம்மா எப்போ போல 2 கையை நீட்டு. இவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? காரி கையில துப்பிட்டார். என்ன பண்ணாரு? காரி கையில துப்பிட்டார். 2 கை நீட்டுல ஒரு கையில தான் விழுந்தது. அந்த எச்சை வந்து ஒரு கையில தான் விழுந்தது. அந்த மாதிரி 2 கை நீட்டி இருந்து இப்படி 2 கை நீட்டிட்டு இருக்குது. துப்புனவருக்கு இவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை, கொடுத்துட்டேன், போதுமா அப்படிங்கிற. அந்த அம்மா அவர் அந்த ஐயாவோட முகத்தை இப்படி பார்த்துட்டு பேசல, திட்டல, கோபம் வரல. அந்த அம்மாவுக்கு அந்த எச்சை துப்புனாங்க இல்லைங்களா, அந்த கையை மடக்கிடுச்சு. மடக்கி இப்படி பின்னால் வச்சிருச்சு. ஐயா, நீங்க கொடுத்தது நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றுறேன், நீங்க கொடுத்தது எனக்கு நான் வச்சுக்கிறேன், முதியோர் இல்லத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னு இந்த கை நீட்டு. எச்சை துப்புன கை மடக்கி பின்னாடி வச்சிருச்சு. இன்னொரு கையில் எச்சை இல்லை, ஆனால் இந்த கையை நீட்டுது. ஐயா, நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன்,
வேற ஏதாவது இருந்தால் கொடுங்க. உங்கள் வீட்டில் முதியோர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றா கொடுக்க ஏதாவது கொடுக்கணும். அவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டார். என்ன பதில் சொல்றதுன்னே அவருக்கு தெரியல, திகஞ்சு போய் நிற்கிறார். என்ன பதில் சொல்றது? இத்தனை வருஷமா திட்டணும், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஆனா இப்போ எச்சை கடைசியில் துப்பியும் கூட அந்த அம்மா அது நான் வச்சுக்கிறேன், இதை நான் வச்சுக்கிறேன், இன்னொரு கை நடிக்க எனக்காக கொடுங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய ஆசிரமத்தில், முதியோர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதாவது கொடுங்க. திரும்ப அந்த கையை மடக்காம நீட்டின கையை மடக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், என் உயிர் இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் ஒரு மூட்டை அரிசி உங்கள் இல்லத்திலேயே நான் கொண்டு வந்து கொடுப்பேன், நீங்கள் இனிமேல் இங்கே வர வேண்டாம். அந்த ஒரு முடிவெடுத்தார். இந்த தாய் எவ்வளோ அவமானத்தை சுமந்துட்டு மீண்டும் அந்த கை நீட்டுச்சுன்னு பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பாரம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாரம் என்ன? ஆத்துமா பாரம். அந்த வயதான இந்த தாயினுடைய பாரம் என்ன? நமக்காக கல்வாரி சிலுவை சுமந்தவருடைய நாமத்தை குறித்து அந்த வயதான காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை குறித்து விதைக்கொண்ட இந்த ஆத்துமா நஷ்டப்பட்ட நரகத்துக்கு போயிடக்கூடாது. வயதான காலத்திலே அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்ய போகிற தாகம் இருந்தது, அந்த தாய்க்கு இருந்தது. நான் உங்களிடத்தில், நாம் நம் சபை மக்களிடத்தில் கேட்கிறோம், நமக்கு என்ன தாகம்? ஆண்டவர் குறித்து பேசுவதற்கு கூட நாம் தயங்குகிறோம். எல்லாரும் உள்ளவர்கள் எல்லாரும் படித்தவர்கள் தான். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கல்வி திறமை எனக்கு இல்லை. உங்களுக்கு சிலருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கல்வி அறிவு ஞானம் எனக்கு இல்லை, குறைவு. படிப்பேன். இன்னைக்கு லோனு கூட சிலர் நிறைய பேர் பேங்க்கில் நான் சைன் பண்ண லோன் கிடைக்கும், எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். பெரிய பெரிய இன்ஜினியர் கூட சைன் பண்ண முடியாது, ஆனால் நான் சைன் பண்ண லோன் கிடைக்கும். கர்த்தர் அந்த கிருபையை எனக்கு கொடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே படித்தவர்கள் தான். எனக்கு கல்வி ஞானம் கம்மி. ஆனால் ஏன் பேசுவதற்கு தயங்குறீங்க தெரியல, கர்த்தர் தான் தெரியும். நான் வருகிற காலத்தில் நிச்சயமாக ஆண்டவரை குறித்து எங்களுக்கு பேசுங்க. சரி, நாம் வசனத்துக்குள்ளேயே போகலாம். அந்த தாய்க்கு ஒரு தாகம் இருந்தது. தாய்க்கு ஒரு தாகம் இருந்த ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இந்த கடைசி காலத்திலேயே அந்த தாயார்கள் ஆண்டவரை ஏற்றிட்டு நரகத்துக்கு போக பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு தாகம் இருந்தது. இன்னொருவருடைய தாகம், ஐயா முடிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு சாட்சி, இன்னொரு காரியம் இருக்கு. சரி, அதை நான் சுருக்கமாக சொல்லுறேன். சொல்கிறேன். நான் கடைசியை வார்த்தை எடுக்கிற காரணமே ரீசனே தான், எனக்கு டைம் வேணும், அதுக்காகத்தான் நான் கடைசியை எடுக்கிறது. சரி, இன்னொருவருடைய தாகம் இருந்தது. அவர் படித்த பட்டதாரி, பைபிள் காலேஜ் படித்து முடித்தவர். அவருக்கு என்ன தாகம் இருந்ததுன்னா, சிறு பிள்ளைகளை எடுத்து இந்த ஆக்சிடென்டில் டெத் ஆகிறாங்க இல்லைங்களா, அப்பா அம்மா இல்லாமல் டெத் ஆகிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகளை மட்டும் எடுத்து அவங்களை பராமரிக்கணும், நல்லா வளர்த்தி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அந்த பசங்களை கொடுத்துருவாங்க. ஆனால் சின்ன வயதுலேயே எடுக்கிறாங்க. அப்பா அம்மா ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைகள் எடுத்து, அனாதை குழந்தைகள் எடுத்து அவங்க வளர்க்கக்கூடியவங்க. அவர் ஒரு படித்த ஒரு பட்டாதாரி. அவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குமே சாக்கு எடுத்துகிட்டு போவார். இது பெரிய ஸ்டோரி தான், பெரிய கதை தான். ஆனால் இது சொல்கிற டைமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது அவர் சாக்கு எடுத்துகிட்டு போவார். ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் போய், ஒவ்வொரு கடையிலையும் போய் சாக்கை வச்சு கை நீட்டுவார். ஐயா, ஏதாவது இருந்தால் உங்களால் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. இப்படி மாதம் போய் ஒவ்வொரு மார்க்கெட்டில் எடுப்பார். அதை நானும் பார்த்துருக்குறேன். அவர் பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். உங்களுக்கும் தெரியும், ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும், யாரு நல்லா தெரியும். அப்புறம் அவர் இந்த மார்க்கெட்டில் போய் இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்போ, எப்போவுமே போய் மார்க்கெட்டில் போய் கையேந்துவார். ஒவ்வொரு சாக்பை கை வச்சுக்குவார். அந்த சாக்பை வச்சு எல்லாத்துக்கிட்ட போய் கேட்பார். அப்படி கேட்குறப்போ ஒரு 2 மூட்டை தேரியும், அந்த மார்க்கெட்டில் 2 மூட்டை தேரியும், அந்த காய்கறி தேரியும். அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி பொறுக்கி எடுத்தால் 1.5 கிலோ 2 கிலோ தான் கிடைக்கும். அந்த 2 சாக்பையில் நிறைய காய்கறி எவ்வளோ கிடைக்குன்னா 2 கிலோ தான் கிடைக்கும். பாய்கெல்லாம் சொத்தையாக தரும். தூக்கி கீழே போடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை பொறுக்கி எடுத்தால் 1-2 கிடைக்கும். அந்த குழந்தைகளுடைய காய்கறி கொடுத்து காப்பாற்றுவாங்க. இதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவருடைய வார்த்தைகள் சிறு குழந்தையா இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை குறித்து விதைக்கணும், அதுதான். இப்படி பல வருஷமா இங்கே போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த 2வது கடை, அந்த கடைக்காரருக்கு காலையில் போய், இவர் எப்பவும் போல காலையில் போய் அந்த சாக்கு இப்படி ஏந்துறாரு.
சாகுபடி ஏந்திரப்போ அவர் பேசின பேச்சு அவரை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமாக பேசிட்டார். இவர் ஒரு படித்த ஒரு பட்டதாரி. இவர் காய்கறி வாங்கிட்டு போய் தன் மனைவி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறது அல்ல, அந்த குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு ஆகாரம் சமைச்சு கொடுத்து அவங்களை வளர்க்கணும். அது அவருடைய நோக்கம். ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கணும், அது அவருடைய தாகம். இப்படி மார்க்கெட் எப்போ போல காலையில் போய் அவருக்கு கை ஏந்துறப்போ, ஐயா சுருக்கமாக சொன்னாலும் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. பையை ஏந்துறப்போ, அந்த கட்டப்பை ஏந்துறப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா, பயங்கரமா கெட்ட வார்த்தையில் கண்டபடி திட்டார். இவர் ஒரு படித்த ஒரு பட்டதாரி. சரிங்க ஐயா அப்படின்ட்டு அடுத்த கடை, என்ன பக்கத்தில் என்ன மறுபடியும் முறைக்கிறாரு, அடுத்த கடை வாங்குற போறாரு. அவர் முறைச்சார், இந்த கடை வேண்டாம் அடுத்த கடைக்கு போட்டார். கடைசியில் அவர் என்ன பண்ணார், முறைச்சிட்டே இருக்காரு, லாஸ்ட் கடைக்கு போயிட்டார். எப்போ போட அந்த லாஸ்ட் கடையில் போய் பையை வாங்கி எடுத்துட்டு அப்படி வர்றப்ப பின்னால் போய் ஒரு அம்மா இந்த பார்க்குது, இங்கே என்ன சண்டை நடக்குதுன்னு பார்த்துட்டு பின்னால் போய் அந்த அம்மா போய் அவரை போய் இப்படி தட்டுச்சு. ஏப்பா இந்த காய்கறி வாங்குறீங்க யாருக்கு? ஒவ்வொரு பக்கம் இப்படி கையேந்தி வாங்குறீங்க யாருக்கு? அவர் இப்படி பேசினாரு, யாருக்கு வாங்குறேன்னு. இப்போ இவர் சொன்னார், அனாதை குழந்தைகள் என்கிட்ட 28 குழந்தைகள் இருக்கிறாங்க. எத்தனை குழந்தைங்க? 28 குழந்தைகளுக்கு அம்மா அப்பா இல்லை. அம்மா இருக்கு, சிலருக்கு அப்பா இருக்கு, சிலருக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குழந்தை 28 பேர் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம்மா, அவங்களுக்கு தான் அப்படி. சரிங்க வா அப்படின்னு சொல்லி யார் திட்டுனாங்களோ, இப்போ திட்டி கொட்டுனாங்க இல்லைங்களா, அவர் முன்னாலேயே நேரம் அந்த அம்மா கூப்பிட்டு வருது. இவர் வரமாட்டேங்கிறார். போன மறுபடியும் அவர் எதை திட்டுவார், நாளையிலேருந்து இந்த தெருவுக்கு நான் வர முடியாது அப்படிங்கிறார். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அங்கே நெல் அப்படின்ட்டு அந்த 2 பை, அவர் எப்பவுமே 2 பை வச்சிருப்பார். அந்த 2 பை நீட்டி எல்லா காய்கறிகளையும் ரெவண்டிகளை இந்த பையில் போடு. எல்லா காய்கறி சொத்தை சொல்ல எல்லாம் போடக்கூடாது, நான் காசு தரேன், ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லா காய்கறியும் போடு அப்படின்னு. சரின்னு அந்த அம்மா அந்த திட்டினவரை, நீ எதுக்கு கூட வந்து நிற்கிறான்னு இவர் முறைக்கிறாரு. இப்போ தான் உனக்கு திட்டி முடுக்குனா மறுபடியும் பையன் எடுத்துட்டு வந்து நிற்கிற, ஓய் இந்த அம்மாலாம் வாங்கி முடிஞ்ச வரை கடைசி மறுபடியும் நீ கை கட்டுறவனா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இவர் முறைக்கிறார். அவரை காய்கறி போடுறாரு, ஆனால் நீங்கள் முறைக்கிறாரு. அப்புறம் இவர் அந்த அம்மா சொல்லுச்சு, அவர் போயிட்டாரு, நீ திட்டினதில்ல, நான் தான் கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சுக்கிறேன், நீ நான் அவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, இருக்கிற எல்லா காய்கறிகளும் 2 கிலோ போட்டு அந்த பையை 2 கட்டப்பை ஃபுல் பண்ணிட்டார். அந்த அம்மா ஆர்டர் போட்டுச்சு, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு பில்லை போட்டு கடைசியில் அந்த அம்மா எல்லா காய்கறி நிறைச்ச பிறகு பில்லை போட்ட பிறகு இவ்வளோ வாட்சுன்னு அந்த அவருக்கு கடைக்காரர் சொன்னார், இருந்தால் அந்த காசு. அடுத்த வாரம் இதே மாதிரி இவருக்கு இதே மாதிரி இந்த 2 பை நிறைக்கிறதுக்கு இப்போ என்ன பில் ஆச்சோ இதே பில்லு திரும்ப தந்துடுறேன், அட்வான்ஸாக கொடுத்துட்றேன், திரும்ப வந்து அடுத்த வாரம் வர மாட்டார், அடுத்த மாதம் வருவார், இதே மாதிரி காய்கறி கொடுத்துரு அப்படின்னு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அவர் ஒரு படித்த ஒரு பட்டாதாரி. யாருக்காக இந்த அவமானத்தை சுமக்கிறார்? இந்த அவமானத்தை யாருக்காக சுமக்கிறார்? தன் மனைவிக்காகவா, தன் பிள்ளைகளுக்காகவா, தன் உறவினருக்காகவா, தனக்காகவா, இல்லை தனக்கு ஏதாவது சேமிக்கணுங்கிறதுக்காகவா? இல்லை, சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை குறித்து விதைக்கணும், அந்த தாகம் அவருக்கு இருந்தது. நமக்கு என்ன தாகம் இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு என்ன தாகம் இருந்தது? முதியோர்களை வயதான காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை குறித்து விதைத்து பரலோகம் அங்க கொண்டு போகணும், அதுதான் அந்த அம்மாவுடைய தாகம். இவருக்கு என்ன தாகம் இருந்தது? சிறு வயதில் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து விதைக்கணும். அதற்கு அந்த குழந்தைகளை எடுத்து நம்ம வளர்த்து ஆளாக்கி நாளைக்கு வாழ்க்கையில் அவங்க எதிர்நீச்சல் அடிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள் இருக்கும்போது, கஷ்டங்கள் பாடுகள் வந்தால் சோர்ந்து போகாமல் எழுந்து நிற்பாங்கன்னு சொல்லி அவர்களுடைய தாகம். ஆனால் நமக்கு என்ன தாகம் இருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரை குறித்து ஆத்தும தாகம் ஆண்டவருக்கு இருந்தது. நமக்கு என்ன தாகம் இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தாகம்? ஆத்தும பாரம். கத்த நல்லவர். டைம் ஆயிடுச்சு. வருகிற காலத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நிச்சயமாக நாம் பேச வேண்டும். இந்த கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நான் நிறைய பேச வந்திருக்கு.